Good morning, students. Now I am going to teach Unit 2, Kinematics. So, kinematics means in Tamil இயக்கவியல். என்ன சொல்லுவோம்? Kinematics அப்படினா இயக்கவியல். One of the famous scientists, Galileo, ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வேர்ட் சொல்லுவார். என்ன அப்படின்னா, all the laws of nature are written in the language of mathematics. So இன்னைக்கு நம்ம இந்த physics படிச்சோம் அப்படின்னா, அப்ப நம்ம சயின்ஸ்னு சொல்லும்போது physics, chemistry, botany, zoology இந்த மாதிரி நம்ம நிறைய படிப்போம் இல்லையா? அதில் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறது எது அப்படின்னா physics. இந்த பிசிக்ஸை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கலீலியோ. ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஸோ கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ், தட் மீன்ஸ் இயக்கவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் யூ மீன் பை கைனமேட்டிக்ஸ்? கைனமேட்டிக்ஸ் மீன்ஸ் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், motion of bodies, that means objects without considering the force. இப்போ இயக்கவியல் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஸோ மோஷன் ஆஃப் பாடிஸ்னா ஆப்ஜெக்ட், நம்ம எந்த ஆப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பென், பென்சில், இது எல்லாமே ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இல்லையா? இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பெண்ணை எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அதில் ஏதாவது மூவிங் இருக்குமா? இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பென் எடுத்து ரெஃபர் பண்ணுறோம், எழுதுகிறோம், இதெல்லாம் என்னது? மூவிங். அப்போ அந்த பெண்ணுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் இந்த பென் என்ன செய்யுது? மூவ் ஆகுது. அப்போ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பென் வந்து நம்ம எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல அப்படின்னா அது ரெஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது என்ன செய்யுது அப்படின்னா அதோட வேலையை செய்யுது இல்லையா? அப்போ நம்ம தான் என்ன பண்ணுறோம்? ஒரு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு பேர் தான் kinematics. So that means motion of bodies without considering the force. So this is called kinematics. And next, physics is the experimental science அப்படின்னு சொல்றோம். So first வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலோட ரிலேட் பண்ணி, எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இது ரெண்டும் பிசிக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம். The first physics is the experimental science. So why we are called experimental science? ஏன் நம்ம வந்து இதை எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ்னு சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன பையன் வர்றேன். ஸோ அவன்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைக்கிளை ஸ்பீடாக ஓட்டு அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் ஸ்பீட் அப்படிங்கிற, ஸ்பீடுனா என்ன அப்படின்னு கேட்குறோம். இப்போ அந்த சின்ன பையனுக்கு ஸ்பீட்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அவனை சைக்கிளில் வச்சு, சைக்கிள் என்ன செய்யுது? மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகும்போது நம்ம இந்த ஸ்பீடில் போகிறோம், எங்கே போகிறோம்? அப்போ சைக்கிள் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? எந்த ஃபோர்ஸும் கொடுக்க மாட்டோம். அப்போ ஃபோர்ஸ், ஸ்பீடு அப்படிங்கிறத இப்போ மூவ் ஆகும்போது இந்த சைக்கிள் ஏன் மூவ் ஆகுது, எதுக்காக மூவ் ஆகுது, அப்போ ஸ்பீடுனா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம்? ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சு காமிக்கிறோம். அப்போ சைக்கிளை ஓட்டும் போது தான் அந்த ஸ்பீடை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். அப்போ இது மாதிரி தான் நம்ம இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம செய்கிறோம். ஸோ ஃபிசிக்ஸ் இஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ். அதனால தான் ஃபிசிக்ஸில் எந்த ஒரு டேர்ம்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பெரிமெண்டல் நம்ம நார்மலாக சொல்லும்போது என்ன செய்யாது? அது புரியாது. எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப கிளியராக நமக்கு. ஸோ ஃபிசிக்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீட். ஸோ வாட் யூ மீன் பை ஸ்பீட்? ஸ்பீட் இஸ் த டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் மூவ் ஆகும்போது என்ன செய்யும்? ஒரே பிளேஸில் இருக்குமா? ஒரே பிளேஸில் இருந்தால் அது ரெஸ்ட். மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அது கடந்து போயிருச்சு. அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ், அப்போ எவ்வளோ தூரத்தில் போயிருக்கு, அந்த தூரத்தை ரீச் ஆகணும்னா அது எவ்வளோ டைமிங் எடுத்திருக்கு. அப்போ ஸ்பீடுங்கிற போது அதோடைய டிஸ்டன்ஸும் நமக்கு தேவை, டைமும் நமக்கு தேவை. ஸோ ஸ்பீட் இஸ் த டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஸ்பீடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், வாட் யூ மீன் பை பிசிக்ஸ்? ஸோ பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிசிக்ஸோடைய ரெண்டு பில்லர் எது அப்படின்னு சொல்லணும்னா, ஒன் எக்ஸ்பெரிமெண்ட், இன்னொன்று மேத்தமெட்டிக்ஸ். ஸோ எந்த ஒரு டேர்ம்ஸுமே நம்ம நார்மலாக சொல்லும்போது புரியாது, எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சு காமிச்சாதான் அது நமக்கு புரியும். ஸோ பிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் பில்லர் எது அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட். தென் செகண்ட் பில்லர் இஸ் மேத்தமெட்டிக்ஸ்.
நிறைய டேர்ம்ஸை வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்மளால் தியரட்டிக்கலாக சொல்ல முடியாது. மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் நிறைய யூஸ் பண்ணி தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஃபிசிக்ஸோட செகண்ட் பில்லர் எது அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த 2 பில்லர் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸோட 2 பில்லர் தான் எது அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். நெக்ஸ்ட், ஸோ 2300 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். ஸோ ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் நேம் இஸ் Eratosthenes. What is the name? Eratosthenes. ஸோ இந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு கிரீக் லைப்ரேரியன். அதாவது ஸோ இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு, என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் எர்த். அதாவது எர்த்தோட ரேடியஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா கண்டுபிடிக்கிறாரு. ஸோ Eratosthenes வந்து to find the radius of earth. எர்த்தோட ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ இவர் ஒரு கிரீக் லைப்ரேரியன். ஸோ என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் எர்த். ஸோ டு கால்குலேட் ரேடியஸ் ஆஃப் எர்த், இஃப் யூ கால்குலேட் த ரேடியஸ் எர்த், we have to use this formula. So R is equal to S by theta. So this is the formula for radius of earth. So one of the scientists name is Eratosthenes. He is the Greek librarian to find the radius of earth. ரேடியஸ் ஆஃப் எர்த்தை வந்து எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இப்போ வந்து ரேடியஸ் வந்து அவர் கண்டுபிடிச்சாரு 4000 மைல்ஸ். ஸோ இதோட இந்த கான்ஸ்டன்ட் எத்தனை கிலோமீட்டரோ அது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 6436 கிலோமீட்டர் வந்து இவ்வளவு தூரம் தான் ரேடியஸ். அதாவது எர்த்தோட ரேடியஸ் வந்து இவ்வளவு தூரம். இப்போ இத்தனை மைல் வந்து அது என்ன செய்யுது அப்படின்னா சுத்துது. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் ரேடியஸ் ஆஃப் எர்த். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எர்த்? இப்போ எர்த்தோடைய ரேடியஸ் என்ன அப்படின்னா 6436 கிலோமீட்டர். ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் எர்த். ஸோ த Eratosthenes to find the radius of earth. So what is the value? 6436 kilometer. Is it clear? Yes. Dear students, first what is physics? Physics is the experimental science. So எந்த ஒரு டேர்ம்ஸுமே நம்ம நார்மலாக தியரட்டிக்கலாக சொல்கிறத விட எக்ஸ்பெரிமெண்டலாக சொல்லும்போது அது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிளியராக. நெக்ஸ்ட், the radius of earth is 6436 kilometer. The next is the motion. So motion சொல்லும்போது it consists of 2 categories. The first one is microscopic level and second one is macroscopic and galactic level. Micro and macro. So these are the 2 levels. இப்போ இந்த Eratosthenes first என்ன பண்ணார் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் எர்த்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மோஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எல்லா லெவல்ஸ்லையுமே மாறும். ஆனால் அவர் எதிலிருந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஃப்ரம் microscopic level is within the atom. So what do you mean by atom? So atom oda value என்னது 10 to the power minus 10 meter. So first of all, what do you mean by atom? For example, இப்போ சாக் பீஸ் எடுக்கிறோம். சாக் பீஸ் எடுத்தோன்னா நமக்கு சாக் பீஸாக கிடைக்குமா? இல்லை. அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு சாக் பீஸா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டம். மைக்ரோஸ்கோபிக், மைக்ரோனா சின்ன லெவலில். நெக்ஸ்ட்டு
இப்போ மைக்ரோ அப்படிங்கிறது வித்தின் த ஆப்ஜெக்ட், இதுக்குள்ள நடக்கிறது, அதுதான் என்ன சொல்றோம்னா மைக்ரோஸ்கோபிக் லெவல். தென் செகண்ட் கேட்டகரி இஸ் மேக்ரோஸ்கோபிக் லெவல். மேக்ரோ அப்படின்னு சொல்லும்போது பெருசு. அப்போ உலகம் எப்படி, உலகம் வந்து பெருசு, அதில் நம்மலாம் ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், அப்போ நம்மலாம் மைக்ரோ. இப்போ வேர்ல்டுங்கிறது வந்து மேக்ரோ. பிளானிட்டரி சிஸ்டம்னா என்னது, பிளானிட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வரும். அப்போ பிளானட்ஸு, சன்னு, எர்த்து, தென் ஸ்டார்ஸு, இது எல்லாமே சேர்த்து பிளானிட்டரி சிஸ்டம் சொல்லும்போது ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எலாபரேட்டாக நம்ம படிக்கிறது எல்லாமே மேக்ரோஸ்கோபிக். வித்தின் த ரொம்ப ஸ்மால் லெவலில் படிக்கிறது எல்லாமே மைக்ரோ அண்ட் எலாபரேட்டாக படிக்கிறது எல்லாமே மேக்ரோஸ்கோபிக் லெவல். தட் மீன்ஸ் பிளானிட்டரி சிஸ்டம். So these are the two categories. So the motion means we have to find all the objects in two levels. The first level is microscopic level and second level is macroscopic level. And in physics, next we have to learn what do you mean by kinematics. இந்த kinematicsங்கிற வேர்டு வந்து எதுல இருந்து வந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எந்திரவியல் அப்படின்னு சொல்லுவோம். மெக்கானிக்ஸ் we have to consider two categories. The first one is statics and second one is dynamics. The statics அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேபிளாக இருக்குது, டைனமிக்ஸ் அப்படின்னா மூவிங் அப்படின்னு சொல்லும்போது. The dynamics is consist of two categories. The first one is kinetics and kinematics. Kinetics அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா அது கைனட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மூவ் ஆகிக்கிட்டே இருக்க ஒரு பொருள்லேருந்து அதோட ரிலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் கைனமேட்டிக்ஸ். ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அது கைனட்டிக்ஸ். நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் மூலமாக அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதனுடைய ரிலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் கைனமேட்டிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ கேட்டகரி, statics and dynamics. The dynamics is consist of two category, kinetics and kinematics. Is it clear? Yes. The next topic is concept of rest and motion. So what do you mean by rest and motion? The best example என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ஒரு பஸ் நிற்கிது, இந்த பஸ்ஸில் நம்ம ஏறி உட்காந்துருக்கோம். இப்போ பஸ்ஸும் மூவ் ஆகலை, நம்மளும் மூவ் ஆகலை, ஸ்டேபிளாக உட்காந்துருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம அந்த பஸ்ஸில் கண்ணாடி எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேபிளாக இருந்தோம் அப்படின்னா அது ரெஸ்ட் கண்டிஷன். அப்போ இந்த பஸ்ஸில் ஃபஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறது, டிரைவர் வந்து டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பஸ்ஸும் மூவ் ஆகுது, நம்மளும் மூவ் ஆகிறோம். அப்போ அங்கே என்ன ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அப்போ எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்கும்போது பஸ்ஸு மூவ் ஆகுது. இப்போ அதுக்கு பேர் தான் மோஷன். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கலைன்னா அதுக்கு பேர் ரெஸ்ட்டு. ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் மோஷன். ஸோ வாட் இஸ் ரெஸ்ட்? The position of the body with respect to its surroundings does not change with time. சரௌண்டிங்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகலை, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரௌண்டிங்ஸை பொறுத்து மாறலை அப்படின்னா அது ரெஸ்ட்டு. சரௌண்டிங்ஸை பொறுத்து அது மாறுச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோஷன். ஸோ இந்த ரெஸ்ட் அண்ட் மோஷனில் நம்ம இம்பார்ட்டண்டாக ஒரு டாபிக் என்ன படிக்கிறோம் அப்படின்னா frame of reference. This is the important 2-mark question. So what do you mean by frame of reference? இப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ரெஸ்ட்டில் இருக்கா மோஷனில் இருக்காங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் எது அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். வாட் யூ மீன் பை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்? நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன், இந்த மூணையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இஃப் யூ இமேஜின் எ கோஆர்டினேட் சிஸ்டம், இஃப் யூ டேக் எனி சிஸ்டம், the position of the object is described relative to it. என்ன பண்றோம், எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் we have to analyze, we have to find out the object rest or motion. ரெஸ்ட்ல இருக்கா மோஷன்ல இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா a frame of reference.
So the next, what do you mean by Cartesian coordinate system? Let us consider three coordinates. This is the x, y, z. So these three terms is the Cartesian coordinates. So how to analyze the Cartesian coordinates? So x point, y point, z point எல்லாம் கேதர் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா frame of reference அப்படின்னு சொல்லுவோம். That means Cartesian coordinates. Is it clear? Yes. Dear students, in this class we have to discuss about first what is physics, then what are the pillars of physics, then Eratosthenes scientist பத்தி பார்த்தோம். scientist அவர் என்ன கண்டுபிடிச்சதோட வேல்யூ, next earth ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், we have to use this formula. Then next we have to learn motion, what are the types, then what is mechanics, the kinematics ங்கற word எதில இருந்து வந்துச்சு, next what is the concept of rest and motion, then rest னா என்ன, frame of reference னா என்ன, then Cartesian coordinates. Is it clear? Yes. The next interesting chapter, right-handed coordinate system. So look at this diagram. For example, இப்போ ஒரு பென் என்ன பண்றோம் அப்படின்னா நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா ஃபிங்கர்ஸும் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பெண்ணை வந்து சுற்றி இருக்கும்போது ஒன்று இந்த பெண்ணை ரொட்டேட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பென்னாக இருக்கலாம், பெண்ணோட கேப்பாக இருக்கலாம், டேப்போட கிளாப்பாக இருக்கலாம், அதை நம்ம ரெண்டு டைரக்ஷன்லாம் சுற்ற முடியும். ஒன்று வந்து கிளாக் வைஸில் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம சுற்ற முடியும். ஸோ இது ரெண்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு டைரக்ஷனாக சொல்லுவோம். ஸோ ரைட் ஆர் லெஃப்ட். ஸோ ஆல்ரெடி வி நோ தட் Cartesian coordinates, that means x, y, z. The x, y, z is the Cartesian coordinates. So what is the direction? So one is the clockwise direction, the another one is the anti-clockwise directions. So x, y is இப்போ x ங்க y z ங்கற plane வந்து மேல இருக்கு, x, y. அப்ப மூணு terms சேரும்போது இது clockwise, இது anti-clockwise. And z ஓட axis பொறுத்து இந்த term மாறும்போது நமக்கு என்ன தெரியும், இது anti-clockwise, இது clockwise. So if you take any object, for example pen or tap, பென்னா இருந்தாலும் டேப்பை நம்ம திருப்பும் போது என்ன செய்வோம், ஒன்று கிளாக் வைஸ்ல இல்லை ஆன்டி கிளாக் வைஸ், ரெண்டு டைரக்ஷன்ல தான் நம்ம திருப்ப முடியும். இங்கே தான் நம்ம இந்த ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம், ரைட் ஹேண்டட் ரூலை வந்து நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த clockwise direction, this is the anti-clockwise direction. At the same time, this also clockwise and anti-clockwise and anti-clockwise direction. எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் ரெண்டு டைரக்ஷன்லாம் சுத்த முடியும், ஒன்று clockwise or anti-clockwise. Then another interesting chapter is point mass. So what do you mean by point mass? To explain the position of the object with finite mass. பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொன்னாவே பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா எர்த். இப்போ எர்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்டர், இப்போ கண்டிப்பாக சுற்றுது அப்படின்னா அதனுடைய சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டை பொறுத்து தான் அந்த எர்த் என்ன செய்யும், சுத்தும். ஸோ வாட் இஸ் த கான்செப்ட், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட் த மாஸ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், இஃப் யூ டேக் எனி ஆப்ஜெக்ட் டு ஃபைண்ட் த பாயிண்ட் மாஸ். எப்படி எந்த ஆப்ஜெக்ட், இப்போ எர்த்தா இருக்கலாம், சன்னா இருக்கலாம், எல்லாமே சுத்தும் போது ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் சுத்தும். அப்போ அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் ஹேஸ் நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். என்ன கிடையாது, பாயிண்ட் மாஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப்போ சைஸோ என்ன கிடையாது, அது என்ன ஆப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்டை பொறுத்து தான் அதனுடைய ஷேப்போ சைஸோ மாறும். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா the point mass அப்படிங்கிறது finite mass with zero dimension. அதுக்கு என்ன இருக்கு, zero dimension. இந்த பாயிண்ட் மாஸ் நம்ம ரெஃபர் பண்ணும்போது நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா this is a finite mass with zero dimension. ஸோ கேல்குலேஷன் பார்ட்ல சொல்லும்போது எல்லாமே தியரட்டிக்கலா சொல்லும்போது நமக்கு என்ன செய்யாது, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. மேத்தமெட்டிக்கலா சொல்லும்போது தான் அது நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கவ் எடுக்கிறோம் இல்லையாப்பா,
இப்போ கவ் அப்படின்னா இந்த கவ்வை என்ன செய்ய முடியாது, நம்மளால ஃபுல்லாக நம்ம வரைஞ்சு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அது எவ்வளவு ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் மூலமாக நம்ம சொல்ல முடியும் இல்லையாப்பா. ஸோ அது மாதிரி தான் எர்த்தாக இருக்கட்டும் சன்னாக இருக்கலாம், எதுவுமே சுற்றும் போது அதனுடைய பாயிண்ட் மாஸை பொறுத்து தான் அது வந்து ரிவால்வ் ஆகும். இஸ் இட் ஓகே? எஸ். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் எர்த் அண்ட் சன். ஸோ எர்த் அண்ட் சன் அப்படின்னு சொல்லும்போது there are the two examples இருக்குது. The first is the motion of earth with respect to sun. The motion of earth with respect to sun. So what will be react? The earth can be treated as point mass. So what is the reason? The distance between the sun and the earth is very large as compared to the size of the earth. என்ன இருக்குது, நம்ம எர்த்தையும் சன்னையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா this very large இதோட compared to the size of the earth. So this is the first example. And second example is if we throw the irregular object. Irregular object அதுக்கு சைஸோ ஷேப்போ கிடையாது, அது எந்த ஷேப்ல வேணாலும் இருக்கலாம். அப்ப த்ரோ பண்ணும்போது என்ன செய்யுது, அது ஸ்டோனா இருக்கலாம் இல்லைன்னா த்ரெட்டா இருக்கலாம். இப்ப த்ரெட்டை நம்மளால தூக்கி எறிய முடியுமா? முடியாது, அது ஒரு டைரக்ஷன்ல ரீச் ஆகாது. ஸ்டோன் என்ன செய்யலாம், நம்ம எரியலாம். அப்ப எரியும் போது to analyze its motion is simpler to consider the stone. So the size of the stone is very much smaller than the distance through the which is traverse. அப்ப கல்லை தூக்கி எரிஞ்சோம் அப்படின்னா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போகுது, அதோட டிஸ்டன்ஸ் என்ன, அப்ப எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட், அப்ப அந்த மெயின் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் த மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். Is it clear? This is the point mass. And second category is the next topic is types of motion. So types of motionல நிறைய types இருக்கு. அதுல நாம பார்க்க போறது இந்த 4 types of motion. The first type is linear motion and second type is circular motion and third type is rotational motion and fifth type is vibratory motion. So these 4 motion is very important terms. Next type of motion. Types of motionல வந்து நிறைய types இருக்கு. So நாம பார்க்க போறது இந்த 4 types. The first one is linear motion. The second type is circular motion and third type is rotational motion and fourth type is vibratory motion. So let us see linear motion. So what do you mean by linear motion? Linear motion என்ன சொல்றோம் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம், ஸ்ட்ரைட்டா. So that means an object is said to be in linear motion if it moves in a straight line. அப்ப ஸ்ட்ரைட்டா போறது. இப்போ நம்ம வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா ரோட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே இங்கேயும் பார்க்க முடியாது, ஸ்ட்ரைட்டாக போவோம் இல்லையா. நம்ம எதை ரீச் பண்ணணுமோ, எந்த பிளேஸை ரீச் பண்ணணுமோ, ஸோ அந்த பாதையில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம் இல்லையா. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் மோஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட். ஸோ அத்லெட் அப்படின்னு சொல்லும்போது அத்லெட் ரன்னிங் ஆன் அ ஸ்ட்ரைட் ட்ராக். அத்லெட் ஓடும்போது என்ன செய்வார், அவர் ட்ராக்கை பார்த்து ஸ்ட்ரைட்டாக ஓடினா தான் அவர் வின் பண்ண முடியும். Then second example is earth. So earth means இப்போ ஆப்ஜெக்ட், இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம். ஸோ ஒரு பால் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு சர்டைன் ஹைட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாலை தூக்கி நம்ம கீழே போடுறோம், எர்த்தில் போடுறோம். அப்போ அது வந்து எப்படி வரும் அப்படின்னா அந்த எந்த பொருளை நம்ம என்ன டைரக்ஷனில் கொடுக்குறோமோ அதே டைரக்ஷனில் என்ன செய்யும் அப்படின்னா எர்த்தை நோக்கி ரீச் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லீனியர் மோஷன். ஸோ a particle falling vertically downwards to the earth, அதாவது பூமியை நோக்கி என்ன செய்யுது, நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வச்சாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தை நோக்கி வருது இல்லையா. ஸோ அது ஸ்ட்ரைட்டாக வருது இல்லையா. அப்போ எதுலையுமே எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக போச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் மோஷன். அண்ட் செகண்ட் டைப் இஸ் சர்க்குலர் மோஷன், வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஷன் டிஸ்கிரைப்ட் பை அன் ஆப்ஜெக்ட்
traversing a circular path. இப்போ வந்து எர்த் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அது என்ன டைரக்ஷனில் நமக்கு ரொட்டேட் ஆகும்? சர்க்குலர் பாத். இப்போ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன். ஸோ சேட்டலைட்ஸ் வந்து என்ன செய்யுது? அந்த எர்த்தை வந்து சுற்றி வருது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன். தட் மீன்ஸ் வட்ட இயக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்லிங் மோஷன். வேர்லிங் மோஷன்னா என்ன அப்படின்னா, அதாவது நமக்கு காற்று ஒரு ஸ்டோனில் கயரில் ஸ்டோனை கட்டி இப்படி சுற்றுவோம் தெரியுமா? அதாவது சின்ன பிள்ளையில நம்ம அது மாதிரி விளையாடுவோம், இப்படி சுற்றி பார்த்துருப்போம். அதான் வேர்லிங் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கோட அந்த ஸ்ட்ரிங்கோ அல்லது த்ரெட்டில் என்ன பண்ணுறோம்? ஸ்டோனை கட்டிட்டு இப்படி சுற்றும் போது அதோட என்ன செய்யுது? அட்டாச் ஆகுது. அந்த ஸ்ட்ரிங்கோட அட்டாச் ஆகும்பொழுது அந்த கல் என்ன செய்கிறோம்? சுற்றுறோம். சுற்றும் போது இருக்கக்கூடிய அந்த மோஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சர்க்குலர் மோஷன். புக்லேயே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்க்குலர் மோஷனுக்கு 2 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. லுக் அட் திஸ் டயக்ராம். ஸோ இவன் என்ன செய்கிறான்? அந்த த்ரெட்டில் கல்லை கட்டி சுற்றுறான் இல்லையா? அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது? ஸ்ட்ரெயிட்டாக சுற்றலை. எப்படி இருக்குது? அவன் இருக்கிறது சென்டர். அப்போ அவனை சுற்றி தான் என்ன செய்யுதுன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ this is one type of the circular motion. And second is the motion of a satellite around the earth. The satellite around the earth. The satellite என்ன செய்யுது? எர்த்தை சுற்றி வருது. அப்போ என்ன டைரக்ஷனில் வருது? சர்க்குலர் பாத். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன். அண்ட் தேர்ட் டைப் இஸ் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ ரொட்டேஷனல் மோஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஆக்சிஸை பொறுத்து, அதாவது அதனுடைய சென்டர் ஆஃப் த ஆக்சிஸை பொறுத்து என்ன செய்யுது? அது சுற்றுறதுக்கு பேர் தான் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொட்டேஷனல் எவ்ரி பாயிண்ட் இன் த ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்வர்ஸ் இன் சர்க்குலர் பாத் அபவுட் த ஆக்சிஸ். எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதோடைய அந்த சென்டர் ஆஃப் த ஆக்சிஸை பொறுத்து சுற்றுச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் இது. அது என்ன செய்யுது? அதுதான் நம்ம மாஸ் இந்த ஒரு டிஸ்க் எடுத்திருக்கோம். அப்போ அந்த டிஸ்கோட மாஸ் வந்து m. இந்த டிஸ்க் என்ன செய்யுது? அப்போ ரொட்டேஷன் ஆகுது இல்லையா? அப்போ ரொட்டேஷன் ஆகும்போது சென்டர் ஆஃப் த பாயிண்டை பேஸ் பண்ணி தான் அது. ஆனால் என்ன டைரக்ஷனில் சுற்றும்? சர்க்குலர் பாத்தில் சுற்றும். ஆனால் அதோடைய சென்டர் ஆஃப் த ஆக்சிஸை பொறுத்து தான் ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான் அதோடைய ரேடியஸ். இது கிளியர்? ஸோ ரொட்டேஷன் ஆஃப் அ டிஸ்க் about the axis through its center. So this is the first example. Discus throw நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கேம்? இந்த டிஸ்கஸ் த்ரோ எப்படி சுற்றுவோம்? நம்ம எந்த டைரக்ஷன் ஸ்ட்ரைட்டாக போட்டாலும் டைரக்ஷன் மாறி போட்டாலும் அந்த டிஸ்கஸ்ங்கிறது சுற்றும் போது வட்டமாக தான் சுற்றும். ஆனால் எதை பேஸ் பண்ணி சுற்றும் அப்படின்னா அந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி சுற்றும். அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் spinning of the earth about in one axis. earth பூமி என்ன செய்யுது? அதோட ஆக்சிஸை பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னா அதுவே என்ன செய்யுது? பூமி என்ன செய்யும்? தன்னைத்தானே சுற்றி வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸ்ல இருந்து. ஸோ தட் மீன்ஸ் ஸ்பின்னிங் ஆஃப் த எர்த் அபவுட் த ஓன் ஆக்சிஸ். அதோட ஆக்சிஸை பொறுத்து சுற்றுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷன். அட் த லாஸ்ட் மோஷன் இஸ் வைப்ரேட்டரி மோஷன்ஸ். வைப்ரேட்டரி மோஷன் தான் என்ன அப்படின்னா, வைப்ரேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதிர்வு. ஸோ கிட்டார், வயலின் இது எல்லாமே எப்படி நமக்கு வந்து ஒர்க் ஆகும்? நம்ம கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ்னால என்ன செய்யும் அப்படின்னா அது ரொட்டேட் ஆகும். ஸோ வைப்ரேட்டரி மோஷன் மீன்ஸ் when the object or a particle executes to and fro motion சொல்லுவோம். to and fro motion அப்படின்னா முன்னும் பின்னும். to and fro motion means முன்னும் பின்னும். above the fixed point. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதோட ஃபிக்ஸ் பாயிண்ட்டை பொறுத்து தான் அது என்னன்னா சுற்றும். ஆனால் வைப்ரேஷன் சொல்லும்போது அதிர்வு. அது எப்படி சுற்றும் அப்படின்னா to and fro மோஷனில் சுற்றும். ஸோ தட் இஸ் கால்ட் வைப்ரேட்டரி மோஷன். தென் அதர் நேம் இஸ் ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவோம். அலை உறுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 type ஆஃப் த மோஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன டயக்ராமில் இருக்கு? கிட்டார். இப்போ கிட்டார்னு சொல்லும்போது வைப்ரேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரிங் ஆன் அ கிட்டார்.
அப்போ இந்த கிட்டாரில் என்ன செய்யுது, அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் வைப்ரேஷன் ஆகுது. அப்போ இங்கே என்ன டைப் ஆஃப் மோஷன் இருக்குது, வைப்ரேட்டரி மோஷன். தென் செகண்ட் பாருங்கள், ஸ்விங், ஊஞ்சல். ஊஞ்சல் வந்து எப்படி சுற்றுது, மூமெண்ட் ஆஃப் அ ஸ்விங். அப்போ இந்த ஊஞ்சல் வந்து சுற்றும் போது நமக்கு என்ன செய்யும், இப்படி சர்க்குலரில் சுத்தமா, சுத்தாது, முன்னாடியும் பின்னாடியும் போகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷன். இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் we have to discuss about 4 types of motion. The first type is linear motion and second type is circular motion. Linear motion means straight ah சுத்துறது, circular motion means சுத்துற வட்ட இயக்கம். rotational motion அப்படின்னு சொல்லும்போது அதோடைய ஆக்சிஸை பொறுத்து சுத்துறது. ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், டிஸ்கஸ் த்ரோ அண்ட் வந்து எர்த், இது எல்லாமே ஒன் டைப் ஆஃப் த ரொட்டேஷன் மோஷன். And the last category is vibratory motion. So vibration means அதிர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கிட்டார். இப்போ கிட்டார் அப்படின்னு சொல்லும்போது கிட்டாரில் நம்ம கிட்டாரை ஆப்ரேட் பண்ணும்போது அதனுடைய ஸ்ட்ரிங்ஸ்லாம் என்ன செய்யும், வைப்ரேட் ஆகும். அப்போ வைப்ரேட் ஆகுறதுனால தான் அதில் என்ன டைப் ஆஃப் மோஷன் இருக்குது, வைப்ரேட்டரி மோஷன்ஸ் ஆர் ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன்னாலும் அலைவுறுதல். அண்ட் ஃபோர்த் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா the vibratory motionல swing, ஊஞ்சல் பார்த்தோம். So ஊஞ்சலும் one type of the vibratory motion. So this question is very important question. So dear students, today class is over. Today your homework is what is kinematics and state frame of reference. This is a 2-mark question. And what is mean by Cartesian coordinate system? This also. So these 3 question is 2 mark and the last question is explain about types of motion. So important 5 mark question. Kinematics உங்களுக்கு block letters கொடுத்திருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் அதனுடைய ஆன்சர். frame of reference ஹெட்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. then Cartesian coordinates இதுக்கு கீழே வரும். then next about the types of motions, important 5 mark question. Dear students, don't waste your time. Please study this question. This unit 2 remaining portion we will see next class. Thank you students. Thank you.